ஆப்கி அதாலத்ல ஐட்டம் கேர்ள் ராக்கி சாவந்த் மீது உள்ள குற்றச்சாட்டு. பாப்புலாரிட்டிக்காக அவங்க வல்காரிட்டியை பயன்படுத்திக்கிட்டாங்க. ராக்கி, நான் உங்க சின்ன வயசு விஷயங்களை ரிசர்ச் பண்ண போகும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இப்ப இருக்கிற மாதிரி நீங்க அப்ப இல்ல, சின்ன வயசுல நல்லா போண்டா மாதிரி கொழுகொழுன்னு இருப்பீங்கன்னு. ஆமா, சின்ன வயசுல நான் ரொம்ப குண்டா இருந்தேன். ரொம்ப இன்னசென்ட். இன்னைக்கும் தான். அப்புறம் அதாவது பாத்தீங்கன்னா, காலப்போக்கில் ஒவ்வொரு மனுஷனும் மாற வேண்டியது வரும். ஆனா டான்ஸ் நான் சின்ன வயசுல இருந்தே பண்ணுவேன். உங்க அப்பா முதல்ல நல்லா படி, மத்ததெல்லாம் வாழ்க்கைக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்லுவாராமே. எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எங்க அம்மா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாங்க. ஆனா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. நான் எப்போ கண்ணாடி எதிர்க்க டான்ஸ் ஆடுறது பார்த்தாலும் ஒன்னு அற வாங்க வேண்டியதா இருக்கும். அதாவது இன்னும் நிறைய சில விஷயங்கள் நடந்திருக்கு என் வாழ்க்கையில. அப்பாவை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் இல்லைன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். டான்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை எங்க அப்பா டியூட்டில இருந்து வந்துட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நான் பெட்டு கடியில போய் ஒழிஞ்சுப்பேன். ராக்கி, நீங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சப்போ எப்படி இருந்ததுன்னா, நீங்க எந்த ஒரு டிக்னிட்டியையும் கேர் பண்ணவே இல்லை. நான் அப்படி என்ன டான்ஸ் ஆடிட்டேன்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆடுற டான்ஸ் அது இந்த காலத்தோட லேட்டஸ்ட் ஃபேஷன். நான் வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடுவேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு. அப்புறம் நீங்க என்கிட்டயே கேட்டுட்டு இருக்காதீங்க. இங்க நிறைய மக்கள் இருக்காங்க. இங்க எத்தனையோ பேர் என் வீடியோ பாத்துட்டு இருக்காங்க. என்னோட டான்ஸ் நல்லா ஸ்டைலிஷா இருக்கும், ஸ்டெப்பும் நல்லா இருக்கும். என்னோட ஸ்டெப்ஸ்லாம் அரேஞ்ச் பண்றது என்னோட கோரியோகிராஃபர். உங்க கோரியோகிராஃபரும் ப்ராப்ளம் இல்ல, உங்க ஸ்டெப்ஸும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க டான்ஸ் ஆடுறதுக்கு போட்டுக்கிற துணிமணி தான் ப்ராப்ளமே. இதெல்லாம் எங்களை பண்ண வச்சிட்டு இருக்காங்க. கோரியோகிராஃபர் எங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுப்பாங்க. ஒருவேளை ஏதாவது செக்ஸி ஸ்டெப் ஆடணும்னா சாரி, அவர் என்கிட்ட சொல்லுவாரு, நீங்க இப்படிதான் ஆடணும், அப்பதான் நீங்க சேல்ஸ் ஆவீங்கன்னு, அப்பதான் உங்க வீடியோ சேல்ஸ் ஆகும்னு. அப்புறம் காஸ்டியூம் விஷயத்த பத்தி சொல்லணும்னா, நான் டைரக்டரையோ இல்ல ப்ரொடியூசரையோ காலர் புடிச்சு கேட்க முடியாது. சார், நீங்க எதுக்கு எனக்கு இந்த ஷார்ட் துணியை குடுக்குறீங்கன்னு, என்ன சாரியில ஆட வைங்கன்னு. நீங்க சல்வார் கமீஸ் கேட்டீங்கன்னா நீங்க சேல்ஸ் ஆக மாட்டீங்க, உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்களும் வீடியோக்கு இவ்ளோ காசு செலவு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. படத்து மேல இவ்ளோ காசு இறக்கிருக்கோம், வீடியோ சேல்ஸ் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். இதுதான் சார் உண்மை. நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் சார் வந்திருக்கேன். நமக்கு விருப்பம் இல்லைனாலும் நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுதான் சார் ஆகணும். ராக்கி, நீங்க பண்ற இந்த வீடியோ ஆல்பம்ஸ்க்கு ஒருவேளை டைரக்டர்ஸ் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க ஸ்டேஜ் ஷோஸ் போகும்போது நாம எப்படி ட்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க தானே டிசைட் பண்ணுவீங்க. நான் கோலாப்பூர்ல ஷோ பண்ணிட்டு இருக்கப்போ பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் நிறைய ஷோஸ் பண்ணிருக்கேன். ஆனா என்னோட முதல் பாட்டு. ராக்கி, உங்க வீடியோஸோட போட்டோஸ் இப்ப எங்கிட்ட இருக்கு. எந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் இப்படிப்பட்ட துணியை போடுவாங்க? சார், அது எங்க டைரக்டர் ராகுல் சூத். அவர் என்ன சொன்னார்னா, நான் முன்னாடி டீசெண்டா தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். நான் முழுசா ஜாக்கெட் போட்டு அப்படியே எப்படி போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் இது நல்லா இல்லைன்னு சொன்னாரு. உண்மையை சொல்றேன், அவர் எதுவுமே தெரியலன்னு சொன்னாரு. நான் கேட்டா வாட் யூ மீன் சார்? அப்ப அவர் என்கிட்ட உங்க ஷர்ட் இப்படி பிடிச்சி அப்படியே புல் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. தோ இந்த மாதிரி. அப்போ நானும் ஓகேன்னு சொன்னேன். ஏன்னா நான் என் டைரக்டரோட பேச்ச கண்டிப்பா கேட்டே ஆகணும். பிகாஸ் அவர் அந்த படத்தோட டைரக்டர். சோ அவர் என்கிட்ட சொன்னதும் நானும் இப்படி பண்ணேன். அப்புறமா பார்த்தா இந்த போட்டோ வந்துச்சு. இதுல ஏன் தப்பு என்ன சார் இருக்கு? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் ஒரு அப்பாவி, டைரக்டர் ஏதாவது சொன்னாரு அதை நான் செய்யறேன்னு சொன்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சார், எனக்கு தெரியும் அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு. ஏன்னா சார், இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நான் ஒருத்தி மட்டும் இல்ல. இதை விட வல்கரான ஒரு மூவி இருக்கு. அது அந்த மூவி பேர் சொல்லாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு ஹீரோயின் ஃபுல்லா நியூடா இருப்பாங்க சார். அதுல ஃபுல் பாடியில டாட்டூஸ் இருக்கும். அத பாத்தீங்களா? அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணலையே. என்னோட எல்லா வீடியோஸும் பாருங்க. பர்தேசியால இருந்து ஹாட்டோ பேசிபா, புட்டா மில்கையா, மோபத்தி மிர்ச்சி, இந்த மாதிரி கிளாசிக் வீடியோ எவ்வளவு ஓடி இருக்கு. அது என் குட்ட பாவடையால இல்ல, அது என்னோட டான்ஸால. என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ், அதுக்கப்புறம் டான்ஸும் கூட சார். இங்க இருக்கிற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ½ அன் அவர் ஆச்சு ஸ்மூச்சிங் பண்ணுவாங்க சார். அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் கூட இருக்கு. அந்த மாதிரி படங்களுக்கு தடை விதிக்கணும் சார். என் மேல தப்பு சொல்றது எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல. உங்க வீடியோஸ்ல ஃபேமிலியில ஒன்னா உட்கார்ந்து எல்லாரும் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சார், பாக்குறாங்க. எனக்கு நிறைய ஃபேமிலி சைட்ஸ்ல இருந்து கூட கால் வருது. யாருக்கு 2-3 பசங்க இருக்காங்களோ அவங்களே சொல்றாங்க. அந்த லேடியே சொல்றாங்க, மேம் நீங்க ரொம்ப ஹாட். ஃபீமேல் மேல கூட விடுங்க சார். அப்ப எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாமே கரெக்டா தான் போதுன்னு சொன்னா இப்படியே நடந்துச்சு. ஃபராகானோட மேஹூனா படத்துல வேலை செஞ்சீங்க. அப்ப செட்ல இருந்து நீங்க வரும்போது ரொம்ப ஷார்ட்டான ட்ரெஸ் போட்டிருந்தீங்க. அப்புறம் வீட்டுக்கு புர்கா போட்டு கவர் பண்ணி போக வேண்டியதாச்சு. ஃபராகான் படத்துக்கு நான் ஆடிஷன் கொடுத்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஷார்ட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரணும்,
ஷாருக் கான் படத்துக்கு ஆடிஷன் கொடுக்க, அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் எந்த மூவிஸும் பண்ணாததுனால நான் ஃபிளாட்ல இருந்து எப்படி இறங்குவேன்? ஷார்ட் ட்ரெஸ் போட்டு. சோ எனக்கு எப்படி இந்த யோசனை வந்துச்சுன்னு தெரியல. நான் ஷார்ட் ட்ரெஸ் போட்டிருந்தா அதுக்கு மேல புர்கா போட்டேன். இப்போ என்னன்னா என்னால பில்டிங்ல இருந்து ஈஸியா இறங்கி வர முடியும். அதுக்கப்புறம் நான் அப்படியே போய் ஆடிஷன் கொடுத்தேன். அண்ட் ஆடிஷன் போகும்போது அங்க இருக்கவங்க பயந்துட்டாங்க, இந்த பொண்ணு புர்கா போட்டு எதுக்கு வந்தானு. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தேவையில்ல, வீட்டுக்கு போங்கன்னு. என்ன ஃபுல்லா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க, நான் உள்ள ஷார்ட் ட்ரெஸ் போட்டது உங்களுக்கு தெரியாது. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க கேமரா ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் ஆடிஷன் கொடுக்குறேன்னு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தேவையில்ல, ஒரு டீனேஜர் தான் வேணும்னு. அதுவும் ஸ்வீட் லுக்கிங் கேர்லா இருக்கணும், ஒரு மினி ஸ்கர்ட் போடுற கேர்லா இருக்கணும்னு. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க கேமராவை ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்க ஷாருக்கும் இருந்தாரு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரிம்மா என்னவோ போ, நீங்க கேமராவை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. கேமரா ஸ்டார்ட் பண்ணது நான் அப்படியே புர்காவை ஓபன் பண்ணிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் நெக்ஸ்ட் டே வந்து ஐப்ரோ பண்ணல, வேக்சிங் பண்ணல, உடனே ஃபிளைட் ஏறினேன் இந்த படத்துக்காக. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஷார்ட் ட்ரெஸ். அவங்க என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த படத்துல ஒரு பெரிய ரோல் இருந்துச்சு. ஷாருக் கான் சாரோட ஃபைட்டிங்னால என்னோட ரோல் எல்லாம் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. வெறும் ஷார்ட் ட்ரெஸ் தான் தெரிஞ்சுது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வேலை கிடைக்கணும்னு சொன்னா அவங்க இந்த மாதிரி ஷார்ட் ட்ரெஸ் போட்டு தான் ஆகணுமா? இன்னைக்கு நான் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 5-6 வருஷம் தான் ஆச்சு. இப்பதான் எனக்கு ஹைப் கிடைச்சிருக்கு. நான் ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டேன். நான் ஏறாத சினிமா ஆஃபீஸே இல்ல. அப்புறம் போட்டோ காட்டினேன், ஆடிஷன் கொடுத்தேன். மக்கள் தப்பு தப்பா பேசுறதெல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்கும். அழுதுட்டே திரும்பி வந்தேன். எங்க அம்மா அன்பா சொல்லுவாங்க, பரவாயில்லம்மா, ஒரு நாள் உனக்கு இந்த சினிமால கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும்னு. மேபி எனக்கு பெரிய ஹீரோயின் ரோல் கிடைக்காம இருக்கலாம். ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணாததுனால எனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தேன். நான் முதலா ஐட்டம் கேர்லா தான் என் லைஃபை ஸ்டார்ட் பண்ணேன். சோ ஜனங்களே, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஓப்பனா சொல்லணும்னா யாரோட பெட்டையும் சூடாக்கல. ஆனா நான் ஷார்ட் ட்ரெஸ் போட்டு முன்னேறி வந்திருக்கேன். இது உண்மை. நான் இந்த விஷயத்த கண்டிப்பா உங்ககிட்ட மனசு விட்டு சொல்லணும்னு வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வருது, காஸ்டிங் கவுச் ஆஃபர் வந்தா இந்த மாதிரி காரியங்களை செய்ய வேண்டி இருக்குன்னு. இப்படி நடக்குது சார். பெரிய பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் டீசெண்டா இருப்பாங்க. ஆனா சில பேர் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை எந்த அளவுக்கு கெடுத்துட்டாங்கன்னா, அதாவது அவங்க நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. சில பேர் இருக்காங்க, சில ஆக்ட்ரஸும் இருக்காங்க. சார் உங்களோட சேனல்ல காட்டினீங்க அந்த ஆக்டர் காஸ்டிங் கவுச்ச பத்தி. சோ சில பேர் இப்படி இருக்காங்க. பாவம் பொண்ணுங்க லைஃப்ல ஜெயிக்கிறதுக்காக ஆசையா இங்க வருவாங்க. ஹீரோயின் ஆகணும், சினிமால ஏதாவது சாதிக்கணும்னு. ஆனா அவங்கள ஒரு சில பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி சில கெட்ட டைரக்டர்ஸ், சி கிரேட் ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஆக்டிங் தேவையில்ல, டான்ஸ் தேவையில்ல. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கின் டெஸ்ட் எடுத்துக்கலான்னு. அது ஸ்கின் டெஸ்ட், ஸ்கிரீன் டெஸ்ட் இல்ல, ஸ்கின் டெஸ்ட். இது என்னது? பொண்ணுங்க ஆசைப்பட்டு வராங்கன்னா அவங்களுக்கு வேலை கொடுங்க. சார், நான் டேலண்டட்னு சொன்னா டேலண்ட் இருந்தா அது அப்புறமா ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். முதல்ல உங்க டேலண்ட்டை இங்க எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ராகி, நீங்க பழிய பூரா அவங்க மேலேயே சுமத்துறீங்க. பொண்ணுங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன மாதிரி போட்டோஸ் காட்டுறாங்க, அதெல்லாம் வச்சுதானே. பொண்ணுங்களுக்கும் வேற வழி இல்ல. அந்த பொண்ணுங்களும் கிராமத்துல இருந்து வரும்போது ரொம்ப சிம்பிளா ரெட்ட ஜடை அப்புறம் ஹாஃப் சாரியோட வந்திருப்பாங்க. பாம்பேக்கு வந்தது சேஞ்ச் ஆயிடும், அப்படியே ஷார்ட் ட்ரெஸ். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இதான் நடக்கும். ராக்கி, இங்க ஆடியன்ஸா உட்கார்ந்துருக்கிற மக்கள்கிட்ட நாம கேட்போம், இதுல யாருக்கு இதெல்லாம் வல்கரா தெரியுதுன்னு. யாருக்கு இதெல்லாம் வல்கரா தெரியுதோ அவங்க மட்டும் கையை தூக்குங்க. ராக்கி, இந்த மக்கள் தான் முடிவெடுப்பாங்க எது சரி எது தப்பு. சார், இது ரொம்ப தப்பு. எல்லாரும் என் வீடியோ பார்ப்பாங்க, எல்லாருக்கும் என் போட்டோ வேணும். இதெல்லாம் தப்பு. இங்க பாலிடிக்ஸ் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா, பனாரஸ்ல சாரி பண்றவங்க, சாரி மேக்கர்ஸ் உங்களுக்காக ஒரு சாரிய அனுப்பி வச்சாங்க, அந்த ட்ரேடர்ஸ். மை காட், எனக்கு தெரியும். அங்க நியூஸ் பேப்பர்ல என்ன வந்துச்சுன்னா, நாங்க ராக்கி சாவந்த்காக நிறைய சாரீஸ் சேகரிச்சு வச்சிருக்கோம், உங்களுக்கு அனுப்ப போறோம். ஏன்னா அவங்க ஃபுல்லி கவர்டு ட்ரெஸ் போடணுங்கிறதுக்காக. சார், நான் எந்த மாதிரி படங்களை பண்ண விரும்புறேன்னா, சஞ்சய் லீலா பன்சாலி என்ன சைன் பண்ணானா கண்டிப்பா என் காஸ்டியூம் சரியா தான் இருக்கும். என்ன ஷார்ட் ட்ரெஸ் போட விட மாட்டாரு. ஒவ்வொரு டைரக்டர்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் மகேஷ் பட் படம் பண்ணனா இப்ப நான் என்ன போடுவேன்னு நீங்க நினைப்பீங்க? அவர் என்ன மாதிரி காஸ்டியூம் எனக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரி டைரக்டர் கிடைக்கவே இல்ல? அப்படி ஒரு டைரக்டர் இதுவரைக்கும் கிடைக்கல சார். நான் உண்மையை சொல்றேன், அந்த மாதிரி டைரக்டர் இதுவரைக்கும் கிடைக்கல. யாரும் நான் சாரி கட்டினா படத்துல எடுத்துப்பேன்னு சொல்லவே இல்ல. அவங்களுக்கு இதான் வேணும். என்னோட அக்கியானா அம்மாள் எவ்வளவு நல்ல பாட்டு. அக்கியானா அம்மாள், நீங்க நம்ப மாட்டீங்க, நான் பிரீத்தி நந்தியானா சார் கிட்ட கேட்டேன், சார் என்னோட காஸ்டியூம் எங்கன்னு. எனக்கு ஹேங்கர்ல 2 பீஸ் மட்டும் தான் தெரியுது. அப்புறம் நான் பயந்து போய் கேட்டேன், சார் நான் இதை எப்படி போடுவேன்னு. ஆனா நான் இதை போட வேண்டியதாச்சு பிகாஸ் அது நல்ல பாட்டு.
ஒருவேளை அதை நான் போடலன்னா வேற யாராவது போடுவாங்க. எனக்கு வர வேலையை நான் ஏன் விடணும்? அதனால தான் நானே ஆனா ஒத்துக்கிட்டேன். வல்காரிட்டி உங்க டான்ஸ்ல உங்க வேலையில இருக்கு. அப்புறம் பாப்புலாரிட்டிக்காக இந்த வல்காரிட்டியை நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க. ஆமா சார், நான் ஒத்துக்கிறேன் சார். நான் ரொம்ப ஷார்ட் காஸ்டியூமை போட்டேன். இதுக்கப்புறம் நான் அந்த அளவுக்கு ஷார்ட் காஸ்டியூமை போட மாட்டேன். இந்த வாக்கை நீங்க பப்ளிக்கு இன்னைக்கு கொடுக்கறீங்களா? ஆமா.